அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். போன வாரத்திற்கான லெவலில் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை போன வாரம் சனிக்கிழமை அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கிறதுங்க. இது இன்ட்ராடே கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பொசிஷனலாக எட்ஜிங்கோடு எடுக்கக்கூடியது. இந்த மெத்தட் எட்ஜிங் இல்லாமல் நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே போல் எப்பவும் நான் சொல்கிறது, யூடியூப்பில் யார் எந்த வீடியோ எது கொடுத்தாலும் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்பாதீங்க. உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் படிச்சிருக்கிறது கூட அது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீக் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,468 போனா செல் நியர் ரெசன்ஸ், அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,558, பை நியர் 23,642 சப்போர்ட் எடுக்கும், 23,532 ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு அன்னைக்கு காலையிலேயே இங்க இருக்கும்போது தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். காலையிலேயே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு டே கேண்டில் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. நம்ம டே டைம் ஃப்ரேம் படி தான் இது. ஓகேங்களா? நீங்கள் இங்கே போயிட்டு செல் எடுத்துருக்கீங்கனால ஃபர்ஸ்ட் அது 15 மினிட்ஸே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் இல்லை நான் பிளைண்டாக எடுத்துட்டேன் சார் செல் அப்படின்னாலும் என்ன ஆயிடுச்சுங்க, ஸ்டாப் லாஸ் என்னைக்கு இட்டாச்சு. இது இப்போ புரியுதுங்களா ஏன் இந்த மெத்தட் எட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோங்கிறது. இப்போ எட்ஜிங்கோட எடுத்துருந்தீங்கன்னா என்ன, இங்கே போகும்போது நீங்கள் செல் எடுத்திருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட்ல எட்ஜிங் எடுத்திருப்பீங்க, அதுக்கான ப்ராஃபிட் இதில் போய் கொடுத்துருக்குமா? சரி, நான் என்ன சொல்லியிருக்கேங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா அப்படியே அது ஆப்போசிட்ல 200 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் என்னவோ அதை விட டபுள் ப்ராஃபிட் கொடுத்துரும். அப்போ பாருங்க, எகைன் அங்கேருந்து நம்மளுடைய என்ட்ரி பிளேஸ்லேயே எகைன் ஆப்போசிட்ல என்ட்ரி எடுத்துக்கிட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸு, டபுள் இல்லை அது ட்ரிபிளாவே கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம செல்லுல இருந்து எக்ஸிட் ஆகிருப்போம் அப்பவே. ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ், இங்க இருந்து பாருங்க, இங்க ஒரு 250 பாயிண்ட்ஸ் இங்க. ஓகேங்களா? எகைன் இங்க இருந்து எகைன் ஒரு 230 பாயிண்ட்ஸ். இது எக்ஸ்பைரி டே, வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே வரைக்கும் இது பொருந்தும். ஈவினிங் 3:30 வரைக்கும், வெள்ளிக்கிழமை கிடையாது. ஓகேங்களா? வியாழக்கிழமையோட இதனுடைய வேல்யூ முடிஞ்சது. அப்போ ஏன் நமக்கு என்ன நியூஸ் ஏதாவது தெரியுமா? நம்ம ஒரு பேட்டர்னை போட்டோமா, இல்ல பிரைஸ் ஆக்ஷனா, என்ன ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவுமே போடலையே. பிரைஸ் எதுன்னு மென்ஷன் பண்றோம். அப்ப ஏன் பிரைஸ் மென்ஷன் பண்றோம் அப்படின்ற சிந்தி. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் அடிப்படையில தான் இயங்கும். என்னுடைய தேரி, நான் இன்ட்ராடே ஆப்ஷனும் அப்படின்னா இந்த மாதிரி எட்ஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி லாங் டேர்ம்ல பொசிஷனா ஸ்விங் ட்ரேடா எடுக்கிறதும் மேக்ஸ் தான். அதை சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க, யாரு சொல்றதையும் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீக்கான லெவல் நான் நல்லா அப்டேட் பண்றேன்.